தேர்தல் கேட்கறதுக்கு ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிற ஆட்களுக்கும் தேர்தல் கேட்கணுன்ற ஆசை இருக்குதான். ஆனால் தேர்தல் நடந்தால் தானே கேட்கிறது. நடக்குமாண்ட சந்தேகங்களுடையும் ஏற்கனவே தங்களை வேட்பாளராக அறிவித்து விட்டவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் நடக்குமா இல்லையாண்டு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பதவியில் இருக்கிறார். அவர் நடத்தலாமா நடக்கக்கூடாதான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் பழகுது. அவர் எதிர்காலத்தை பற்றி சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் நாம் போய் ஒரு தேர்தலுக்கு போனால் என்ன நடக்கும்ன்ற பயத்தில் ஏற்கனவே நிறைய தேர்தலில் கிடப்பில் போட்டாச்சு. உண்மையிலே ஜனாதிபதி தரப்புக்கும் பெருசாக பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் வெல்லலாம்ன்ற நம்பிக்கை இல்லை. பொதுவாக எல்லாரும் அரசியல் அவதானிகள் சொல்கிற விஷயம். இப்போ ஜேடிபி மேற்கனவே அறிவித்திருக்கிறார்கள், ஜனாதிபதி நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் நடத்தினா பரவாயில்ல, ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடத்தத்தான் போடும், அதுதான் நல்லது என்று சொல்கிறாங்க. இந்த ரெண்டு தரப்புக்கும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் அதிக கூடுதலான ஆசனங்களை பெற நம்பிக்கை இல்லை. நாங்கள் சார்ந்திருக்கிற அணிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆக கூடுதலான ஆசனங்களை பெறாம நம்பிக்கை இருக்குது. ஆனால் அறுதி பெரும்பான்மையை பெறலாமான்றதுல சில கேள்விகள் இருக்கலாம்.